நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய நான்வெஜ் சமையலில் ஒரு சூப்பரான உளுந்த வடை டீ கடை ஸ்டைலில் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். உளுந்த வடை போடுறது எப்போவுமே கஷ்டமான வேலை இல்லைங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குற முறையில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான வேலை தான் உங்களுக்கு. இன்றைக்கி வீடியோவில் இந்த உளுந்த வடைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும், அதை எப்படி பக்குவமாக மாவாட்டி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் நிறைய டிப்ஸுகளோடு உங்களுக்கு இந்த வீடியோ காத்துட்ருக்குது. வணக்கம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்த வடை. என்னடா இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் உளுந்த வடையெல்லாம் வருதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம நான்வெஜ் சமையலில் பார்க்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே உளுந்த வடை ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அதனால் நம்ம அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் ஒரு சிறப்பான உளுந்த வடையை நம்ம இன்றைக்கி போட போகிறோம். அது நம்ம எடுத்துக்கூடிய உளுந்து 250 கிராம், அதாவது மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்துருக்கோம். இது நம்ம 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதில் நல்லா ஊற வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுறணும். நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்த உளுந்தை இப்போ நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக ஆட்டணும்னு சொல்லி பார்ப்போம். உளுந்தோடைய பொறுத்தளவு நம்ம கிரைண்டரில் ஆட்டினா தான் நமக்கு நல்ல ஒரு மாவு நல்லா கணுசம் நல்லா கிடைக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும், நல்லா உப்பி வரும். அதனால் மேக்ஸிமம் உளுந்தோட நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நமக்கு கிரைண்டரில் போட்டே ஆட்டிருங்க நம்ம சொன்ன பக்குவத்தில். இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உளுந்தை எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் முதல்ல சேர்த்துருங்க. அப்படியே எடுத்து போடுங்க. தண்ணி இல்லாமல்னா அப்படியே தண்ணியில் இருக்கிறத உளுந்தை எடுத்து அப்படியே சேர்த்துருங்க. ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ 1-2 நல்லா அரைச்ச பிறகு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பக்குவமாக கட்டி ஆட்டி எடுக்கணும். இப்போ நம்ம எதுக்கு ஃப்ரிட்ஜில் உளுந்த வச்சுட்டு நம்ம அதில் ஆட்டுறோம் அப்படின்னா, அந்த தண்ணியை வச்சு ஆட்டுறோம் அப்படின்னா அது நல்லா மாவு பொங்கும், நல்லா சாப்பிட்டா நம்ம கெட்டியாக வரும். அதுக்காக தான் நம்ம அந்த உளுந்து ஊற வச்ச அந்த தண்ணி கூலிங் வாட்டர்லேயே தான் நம்ம இதை ஆட்டி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பருப்பில் தண்ணி சேர்க்காமல் பருப்பு மட்டும் எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா 1-2 பரபரன்னு ஆட்டிட்டு இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணி ஊற வச்சுருக்க 400 ml இருக்குது. ஆனால் அவ்வளவும் தேவைப்படாது. அந்த கூலிங் வாட்டரில் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு ஆட்டிக்கிறணும். நான் இப்போ ஒரு 100 ml மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா மாவு ஓடி வரட்டும். இப்போ நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் ஆச்சு இதை மாவு ஓடி முடிக்கிறதுக்கு. இது கிட்டத்தட்ட தண்ணி நம்ம ஒரு 300 ml செலவாயிருக்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 300 ml செலவாயிருக்கு. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அப்படி எடுத்து அப்படி தண்ணியில் போட்டோம்னா அப்படியே நல்லா மிதக்கணும். இந்த மாதிரி பந்து மாதிரி மிதக்கணும். இப்போ நம்ம தோண்டிக்கலாம் தனியாக. அப்படியே எல்லா மாவையும் கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு பக்குவமாக மாவாட்டி தோண்டி எடுத்தாச்சு. இப்போ இதோட தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூனு சின்ன சீரகம், 1 டீஸ்பூனு மிளகு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு இங்கே சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். உளுந்த வடைக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, தூளுப்பு ஒரே 1 டீஸ்பூனு. மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணதை 2 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நமக்கு எடுத்து போடும்போது கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு எத்தலும் குத்தலுமாக இருக்கும். சைஸ் நல்லா சைனிங்காக வராது. அதனால் நைஸாக வெட்டி போட்டோம்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் ஏற்றி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும், வெங்காயம் குறைச்சி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும் உளுந்த வடையை பொறுத்த அளவில். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். காரத்துக்கு இது மட்டும்தான். அதனால் நம்ம தேவையான அளவு முன்ன பின்ன சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்து நல்லா தொலியை சீவிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உளுந்த வடையில் இஞ்சி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா மனமாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் எதை கரெக்ட் பண்ணணுமோ அதை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை அப்படியே ஒரு 5 விரல் அப்படி பிடிச்சா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா மணமாக இருக்கும். தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அப்படி தாராளமாக போடுங்க. கருவேப்பிலை பொறுத்த அளவில் புதினா, நான் இன்றைக்கி புதினா சேர்க்குறேன். சும்மா கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்பயுமே ஒரு உளுந்த வடை போட்டேன்னா கண்டிப்பாக கடல மாவு சேர்ப்பேன். ஏன்னா அந்த கடல மாவு நமக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் கொடுக்கும், நமக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லா சைனிங்காகவும் இருக்கும். அதனால் ஒரு 50 கிராம் நான் கண்டிப்பாக சேர்த்துக்கிடுவேன் மாவுக்கு தக்கன. ஆனால் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய அந்த 1/4 கிலோ பருப்புக்கான ஒரு 50 கிராம் கடலை மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதோடு சேர்த்துட்டு மாவோட கெட்டி பதத்துக்கு தக்கன நம்ம அரிசி மாவு சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த கப்பில் ஒரு 150 கிராம் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம இதில் ஒரு 100 கிராம் மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். அதாவது நம்ம எடுத்து போகிற அளவுக்கும் பிசைகிற அளவுக்கும் நமக்கு அந்த லேசான நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்குன்னா அந்த அரிசி மாவு சேர்க்கணும். பச்சரிசி மாவு தான், வறுக்காத மாவு, சாதாரண கடையில் வாங்குகிற பாக்கெட் மாவு தான். இப்போ நம்ம அதையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுக்குற அந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இப்படி எதிர் திசையில் கலக்க வேண்டாம். அப்படியே ஒரே ரொட்டீனாக கலந்தால் போதும். மாவு ஒரே ரொட்டீனாக கலந்து அப்படி
அரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த மாவு வந்து எடுத்து போடுற பக்குவத்துக்கும் வரணும். ரெண்டாவது நமக்கு அந்த லேசான அந்த முறுமுறுப்பு நல்லா இருக்கும். இப்போ நம்ம மீதம் இருக்கிற அரிசி மாவே நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா அப்படியே கலந்து கொடுங்க. இப்போ நம்ம உளுந்து மாவை பொறுத்தளவில் வந்து எப்பயுமே வந்து தோண்டிட்டு கொஞ்ச நேரத்துலேயே போட ஆரம்பிச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே போட ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு வந்து முருன்னு மேலே வரைக்கும் ஏறிடும். அப்புறம் நம்ம பிசையும் போது அந்த மாவு சட்டுன்னு இறங்கிடும். அப்போ நம்ம என்னதான் மாவு போட்டு பிசைஞ்சு பக்குவத்தில் போட்டாலும் நமக்கு அந்த வடை வந்து கொஞ்சம் இருவல் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால சாஃப்ட்னஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவு நம்ம இந்த பிசைகிற பக்குவத்துக்கு கரெக்டாக இருந்ததுனால சரியாயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக ஓடிடுச்சு, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 கிராம் மாவு கூட உள்ளே சேர்த்துக்கலாம். ஒன்றும் தவறில்லை. இப்போ மாவெல்லாம் நல்லா சுத்தெல்லாம் வலிச்சு விட்ருங்க. உளுந்த வடைக்கு வந்து எண்ணெயோட அந்த சூடு ரொம்ப முக்கியம். அந்த பக்கம் வந்து தவறிடக்கூடாது. அப்படின்னா நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய், அதாவது ஒரு வடை முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அப்படி தான் ஒரு 5 வடையாவது போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு தோதாக இருக்கும். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடும். இப்படி தெரிச்சோம்னா அப்படி சுருன்னு மேலே ஏறி வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சூடு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு சரியான அளவில் சூடு இருக்குது. நம்ம உளுந்த வடையை எடுத்து போட்டுடலாம். உளுந்த வடையை எடுத்து போடுற பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை நனைச்சிருங்க. கையில் நனைச்சிட்டு லேசாக உதறிட்டு அப்படி மாவை கொஞ்சமாக எடுத்து ஓரமாக அணைச்சிட்டு அவ்வளோதான். நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து அணைச்சிட்டு அப்படியே ஒரு உருட்டிட்டு நைஸாக அப்படி எடுங்க. அப்படியே பெருவரில் வச்சுட்டு ஒரே ஒரு அமுக்கு நடுவில் ஒரு வாட்டை அப்படியே பக்கத்தில் வந்துட்டு மெதுவாக அப்படி கீழே வச்சுட்டு இந்த விரலை இப்படி எடுத்தாலே அதுவாக விழுந்துடும். நீங்கள் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவை கூட நீங்கள் லேசாக தண்ணியை தொட்டுக்கலாம். அப்படின்னா கையில் மாவு ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். பெரிய விஷயம்லாம் கிடையாது, பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. இவ்வளவுதான். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய்க்கு சூடுக்கு தக்கனையும் எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனாக நல்லா வந்திருக்கா. அப்போது சமயத்தில் நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்படி ஒன்று ஒன்றா அந்த ப்ரௌனை வரும்போது திருப்பி விட்டால் போதும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெடி ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும். அவ்வளோ நமக்கு நல்லா இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் வெந்து முடியட்டும். இப்போ நமக்கு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு 4 நிமிஷம் ஆகும் ரெடியாக. 4லேருந்து ஒரு 5 நிமிஷம். இன்னும் கொஞ்சம் முருகலாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா முருகலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாலிஷாக அருமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்மையாக தயாராக இருக்குது. அப்படியே பக்கத்தில் கார சட்னி, நம்ம வீட்டில் நீ கார சட்னி இருக்கனால கார சட்னி வச்சுருக்கேன். ஆனால் தேங்காய் சட்னி சாம்பார் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படி கொஞ்சமாக பிச்சு அந்த சட்னியில் அப்படியே தொட்டு ஒரு சாயந்தர நேரம் ஒரு காலை நேரமெல்லாம் இந்த உளுந்த வடையை சாப்பிடும்போது சூப்பர். உளுந்த வடை ஒரிஜினலாக சாப்பிட்ட திருப்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதே போல் இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு உளுந்த வடையை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் தெரிவிச்சிருங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.